அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்பொழுது ஆந்திரா மற்றும் கர்நாடகா தேசங்கள் உருவாகி இருக்கலாம் என்பதை, அங்கு வாழ்ந்த பழங்குடி இன மக்கள் இராமாயண காலம் மற்றும் மகாபாரத காலத்தில் வாழ்ந்தவர்களை கொண்டு ஒரு கணிப்புக்கு இங்கு இந்த வீடியோவில் பதிவிடுகிறோம். இங்கு ஆந்திர பழங்குடியின மக்கள் மற்றும் ஆந்திர பேரவர் காரணமாக இருந்த மக்களை பாவம். ஆந்திராவில் 33 பழங்குடியின மக்கள் உள்ளனர்கள். அவர்கள் பிரதானமாக உள்ளவர்கள் செஞ்சூஸ், கோயா, கோண்ட், கொண்டாரெட்டி, கொண்டாதாரா, சவாரா, யானாதி, சுகாலி, லம்பாடி, பஞ்சாரா, வால்மீகி, பகாட்டா. இவர்களெல்லாம் இராமாயண காலத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள். இனி மகாபாரத குறிப்பை கொண்டு ஆந்திராவை பார்க்கலாம். இந்த ஆந்திரா என்ற பெயர் எப்படி வந்தது என்பதையும் நமது புராண அடிப்படையில் பார்ப்போம். மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு துணையாக துஷாராஸ், யாவனாஸ், திகாசாஸ், தர்வபிஷாராஸ், தரதாஸ், சாக்காஸ், கமாத்தியாஸ், ராமதாஸ், தங்கோனாஸ், அந்திரகாஸ், புலிந்தாஸ், கராத்தாஸ், மெலிச்சாஸ், இன்னும் சில மலைவாழ் மக்கள், நீதில் மக்கள். இவர்கள் குருவம்ச துரியோதனுக்கு ஆதரவாக போர் புரிந்தனர் என்றுள்ளது. பாண்டவர்களுக்கு ஆதரவாக போர் புரிந்தவர்கள் தலவானா பழங்குடி மக்கள் சத்யாகி என்பவரின் தலைமையில் பெரும் காலாட்படை வீரர்களாகும். பாண்டிய, சோழ, கேரள, திராவிட இவர்கள் துரோபதியின் குமாரர்களுடன் அந்தரகாஸ் என்பவருடன் சேர்ந்து சத்தியகிரமுடன் இருந்து போர் புரிந்தனர் என்று குறிப்புகள் உள்ளன. இந்த அந்தகாஸ் என்பவர்கள் மேற்கு ஆந்திர பகுதியில் வாழ்ந்த யாதவ இன மக்கள். அதை போன்று ஆந்திராஸ் என்பவர்கள் கிழக்கு ஆந்திராவில் வாழ்ந்த மக்கள் ஆவார்கள். இந்த யாதவர்களில் 5 பிரிவுகள் உள்ளன. 1 யாதும், 2 வர்ஷ்ணி, 3 முஷ்டி, 4 போஜா, 5 அந்தகாஸ். ஆனால் ஆந்திராஸ் என்பவர்கள் பாகவத புராணத்தின் குறிப்பின்படி இவர்கள் பாலி மன்னன் வழி வந்தவர்கள். இவர்களும் 6 உட்பிரிவுகளை கொண்டுள்ளனர் என்கிறது. அவை அங்கா, வங்கா, கலிங்கா, சிம்மா, புண்ட்ரா, ஆந்திராஸ். இவர்கள் வாமன அவதாரத்தின் போது பாலி மன்னர் சென்றார்கள். அவர்கள் வழி வந்தவர்கள். அப்போ இவர்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்பு இங்கு புலம்பெயர்ந்தார் என்பதை பார்த்துக்கொள்வோம். இவர்களின் புலம்பெயர்ப்பை நான் கிட்டத்தட்ட முருகர் காலத்தில் கிமு 26,000 என்று அப்ராக்சிமேட்டாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே அந்தகாஸ் மற்றும் ஆந்திராஸ் என்பவர்கள் இருவேறு வகைப்பிரிவினர்கள் ஆவார்கள். எனவே இந்த ஆந்திராஸ் என்பவர்களின் பகுதி மக்கள் கௌரவர்களுக்கும் இன்னொரு பகுதி மக்கள் பாண்டவர்களுக்கும் மகாபாரத போர் என்பது துணை நின்றுள்ளார்கள். இதில் பாண்டவர் பக்க துணை நின்றவர்கள் திராவிடா, குந்தாலாஸ், ஆந்திராஸ், தலச்சாராஸ், சுச்சுபாஸ் மற்றும் வினுபாஸ் என்ற இனத்தவர்கள் பாண்டவ சேனையை ஆதரிக்கிறேன் என்பதை வாசுதேவ கிருஷ்ண மற்றும் கர்ணனின் உரையாடல் நிகழ்ந்த பொழுதும் கூறியதாக மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ளன. அதை போன்று கௌரவர்கள் பக்கம் கம்போஜாஸ், சாக்காஸ், காசாஸ், சால்வாஸ், மத்சியாஸ், குரு நாட்டின் மத்திய மக்கள், மெல்சியாஸ், புலிந்தாஸ், திராவிடாஸ், ஆந்திராஸ் மற்றும் காஞ்சிஸ் பழங்குடிய மக்கள் என்று குறிப்புகள் மகாபாரதத்தில் உள்ளது. இந்த மேற்கண்ட மகாபாரத குறிப்புகளின் அடிப்படையில் பார்த்தால் திராவிடர் என்பது ஆந்திராவில் வாழ்ந்த ஒரு பகுதி மக்கள். இங்கு பாண்டவர் பக்கம் பாண்டியர்கள், சோழர்கள், சேர மற்றும் திராவிடா என்ற குறிப்புகள் உள்ளது. நாம் தமிழரை திராவிட என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் பொருத்தக்கூடாது என்பதை இந்த மகாபாரதத்தில் உள்ள குறிப்புகள் நமக்கு தெளிவு கொடுக்கிறது. இங்கு மூவேந்தர்களுடன் அவர்கள் அல்லாமல் திராவிட என்ற மற்றொரு வார்த்தை உபயோகித்திருப்பது இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கு காடா என்ற வார்த்தை அதை சார்ந்த மக்கள் யார் என்றும் குறிப்புகள் இல்லை. எனவே மகாபாரத போருக்கு பின் தான் இங்கு காண்டர்கள் உருவாகியிருக்கும், காட நாயர்கள் உருவாகியிருக்க வாய்ப்புள்ளது. அதுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டின் தொண்டை நாட்டு பகுதியாக வடக்கு மற்றும் மத்திய கர்நாடக பகுதி இருந்துள்ளது. அதை போன்று தெற்கு கர்நாடகம் மற்றும் வடக்கு கேரளா பகுதி பாண்டிய மன்னன் கிமு 16,400 இந்த பகுதியிலே கோலாராஜ்யம் என்ற பெயரில் ஆண்டுள்ளான். மகாபாரத போருக்கு பின்
இம்மன்னர் வழி வந்தவர்கள் தொண்டை நாட்டின் மேற்கு பகுதியை கைப்பற்றி மகாராஷ்டிரா வரை தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தியுள்ளார்கள். எனவே இது கோலா ராஜ்யம் இருந்துள்ளது. இதற்கு அங்குள்ள அம்மன் கோயிலும் ஒரு சாட்சியாகும். இந்த கோலா ராஜ்யம் வீழ்ச்சிக்கு பின் மீண்டும் சேரர்கள் இப்பகுதியை தங்கள் கட்டுக்குள் கொண்டிருந்தனர். இமயவரை சென்று போர் புரிந்து வந்ததை சிலப்பதிகார இலக்கியத்தில் உள்ள சேரமன் குறிப்புகள் மூலம் அறிய முடிகிறது. பின்பு இடைக்கால சேரர்களை இவர்கள் இடைக்கால சோழரான கரிகாலன் வீழ்த்தி இப்பகுதியில் எல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தில் தொண்டை நாடு மற்றும் மலைநாட்டு பகுதிகளாக ஆண்டர் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் நமது நாயன்மார் வாழ்க்கை வரலாற்றில் காண முடிகிறது. அதை போன்று வேளிர் புலன்பெயர்ச்சியின் மூலம் காண முடிகிறது. இனி மகாபாரத குறிப்புகளை கொண்டு தொடர்வோம். இங்கு பாண்டவர்களின் ஒருவரான சகாதேவன் தான் பவுண்டரியாஸ், ஆந்திராஸ், கலிங்காஸ், திராவிடாஸ், உத்தர கேரளாஸ், உத்தர கார்னிகாஸ் மற்றும் யாவனர்களை வென்றதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாசுதேவ கிருஷ்ணர் இந்த ஆந்திர நாட்டிலுள்ள சனுரா என்ற இனத்தவர்களை அழித்து விட்டார் என்றும், மேலும் அர்ஜுனன் தெற்கு நோக்கி சென்று திராவிடர்கள் மற்றும் ஆந்திராஸ், மகிசாக்காஸ், மலைவாழ் மன்னனான குல்வா இந்த பழங்குடி மக்களுடன் போரிட்டு முன்னேறி சௌராஷ்டிரா நாட்டினை அவனுடைய குதிரையின் வழித்தடங்களை பின்பற்றி தானும் பின்தொடர்ந்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அர்ஜுனன் தெலுங்கானா பகுதி வழியாக மகாராஷ்டிரா மற்றும் சௌராஷ்டிரா சென்றுள்ளார் என்பது புலனாகிறது. இதன் மூலம் மகாபாரதத்தில் தமிழ்நாடு கோதாவரி நதி வரை பறந்திருந்துள்ளது. அதற்கு மேல் தெலுங்கானாவின் தக்கான பகுதியில் ஆந்திராஸ் மற்றும் திராவிட மக்கள் வாழ்ந்தனர் என்பது புலனாகிறது. இனி யுதிஷ்டிரன் பதவியேற்பு விழாவின் போது நடைபெற்ற வேள்விகள் அதில் பங்கேற்றவர்களை பற்றி பார்ப்போம். இதில் மன்னன் பாகதத்தா பங்கேற்றுள்ளார். இவர் பிரியோக்யோதிசா தேசத்தில் இருந்தும் அவருடன் மெலிச்சாஸ் பழங்குடி மக்களும் மேலும் மார்சி பகுதியைச் சார்ந்த கடல் பகுதி வாழ் மக்களும் வந்தனர். அத்துடன் மன்னன் விராத்தவாலா பவுண்டரியா வம்சத்தின் மன்னர் வாசுதேவா, மேலும் வங்கா, கலிங்கா, அக்ஷதா, குந்தாலா, மாலவா, ஆந்திரகாஸ், திராவிடா, சிங்களாஸ், காஷ்மீர் மன்னர்களும் மேலும் குந்திபூஜ மன்னர் கௌரவாகனா, வாலிகா மற்றும் விராட்ட தேச மன்னர்களும் இந்த யுதிஷ்டிர மன்னரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர் என்று குறிப்புகள் உள்ளன. இந்த விழாவில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் கலந்து கொண்டது குறிப்புகள் உள்ளன. திராவிட அந்தகாஸ் மன்னர் பங்கேற்ற குறிப்புகள் உள்ளன. இதன் மூலம் மூவேந்தர்கள் திராவிட மக்கள் இல்லை என்பது நாம் அறிய முடிகிறது. தேங்க்யூ.